2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளர் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களே சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 ஆய்வுல திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க. அந்த டேட்டா எடுங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகள் இப்போ இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலா இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18-19 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க SIR இது பாதிக்கப்பட்ட ஒரு 99,83,113 பேர் 1.48%. இது 18-19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20-29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30-39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,47,489. அது 20.70%. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல 2,40,91,482 பேர் போன பார்லிமெண்ட்ல போலிங் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40-49, 50-59 பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் இந்த வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். அப்படி பாக்குறப்ப இதுல 2 கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்கத்திற்காக விஜய் முதலிடத்தை சொல்ல போறாங்க. 2வது இடத்தில் அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் நடத்துற போது பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவில் கிராமப்புறங்களில் ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க. இவங்களை விட பார்க்கிறப்ப ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பாத்தீங்கன்னா அதிகமா விஜயை தான் அதிகமாக சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி, 3வது இடத்துல அண்ணாமலை. இந்த அரசியலே இருக்கு இல்ல சைலண்டா இருக்கான்னு பார்க்கிற போது கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது படிச்சவர்ன்ற ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதனால 3வது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் 5 பேர்ல பிரதானமா மக்கள் மத்தியில படிச்சவர்கள் போராட்டல நாட்டணுமேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பார்க்கிறப்ப கனிமொழியை முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதய ஸ்டாலினை பார்க்கப்படுறாங்க.